அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது, தூங்கி எழுந்த உடனே உங்களோட உள்ளங்கையை பார்த்து இந்த வார்த்தையை 3 தடவை சொல்லுங்க. நீங்க என்ன காரியம் நினைச்சிட்டு இருந்தாலுமே அந்த காரியம் உங்களுக்கு 3 மணி நேரத்தில் நடக்குமே. நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல பல பரிகாரங்களும் வழிமுறைகளும் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது, ஆன்மீகத்திலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷனும், ஏன் அறிவியலும் கூட இது உண்மை அப்படின்னு ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, காலையில எழுந்திருக்கும் போது நம்ம முதல்ல என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாற ஆரம்பிக்கும். காலையில எழுந்து நம்ம என்ன விஷயத்த பாக்குறோமோ, என்ன விஷயத்த செய்யறோமோ அதோட இம்பாக்ட் நமக்கு அந்த நாள் முழுவதும் இருக்கும். அந்த நாள் முழுவதுமே அதோட பலன்கள் நம்மள தொடர்ந்துட்டே இருக்கும். நீங்க காலையில எழுந்த உடனே ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி, ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி நாள் முழுக்க இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். காலைல நீங்க எழுந்த உடனே ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டை கேளுங்களேன். அந்த நாள் முழுக்க அந்த பாட்டை எதை நீங்க ஹம் பண்ணிட்டு இருப்பீங்களே, இதுதான் நம்ம மனதில் பதியக்கூடிய ஒன்று. அதனாலதான் காலையில எழுந்த உடனே உள்ளங்கையை பாருங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா உள்ளங்கையை பார்க்கும்போது நம்மளோட உள்ளங்கையில மகாலட்சுமி அன்னையார் இருக்கிறாங்க. ஸோ நீங்க உள்ளங்கையை பார்க்கும்போது அன்னைய நேரடியா தரிசிக்கக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் உள்ளங்கையை பார்த்துட்டு அந்த நாள் நம்ம என்னென்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த செய்யும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நான் ஜெயிப்பேன், நான் ஆசைப்பட்டதை நடக்கும், இன்னைக்கு இதை நான் அடையிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குற ஒரு விதமா இருக்குமே. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது மகாலட்சுமியோட அன்னையோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அருளோட தன்மை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களோட ஒன்றரை கலக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறையா உங்களுக்கு இருக்குமே. காலையில தூங்கி எந்திரிக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 10 மணி 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. தூங்கி எந்திரிக்கக்கூடிய நேரம் எதுனா, காலையில 3:20 மணிக்கு நீங்க எந்திரிக்கணுமே. எந்திரிச்ச உடனே கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட 2 கைகளையுமே நல்லா சூடு பறக்க தேய்ச்ச பிறகு உங்களுடைய உள்ளங்கை எடுத்து உங்க 2 கண்ணில் வச்சு நல்லா அழுத்துங்க. அந்த சூடு உங்களோட உள்ளங்கண்ணில் நல்லா போகணும். ஒரு 2-3 நிமிடங்கள் அந்த சூடு உங்க கண்ணுக்கு நல்லா பரவரமா பண்ணிட்டு, அதன் பிறகு உங்களோட லட்சியமா என்ன நினைக்கிறீங்க, நீங்க எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க கருதுறீங்களோ அதை மனதுல நினைக்க ஆரம்பிங்க. விஷுவல் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கறது உங்களோட லட்சியமா இருக்கு, உங்களோட ஆசையா இருக்குன்னா, நீங்க கண்களை மூடிக்கிட்டு சொந்தமா ஒரு வீடு கட்டுறீங்க. நீங்க ஆசைப்பட்ட வீடு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி போறீங்க, அந்த மாதிரி. இல்ல ஒரு கார் வாங்கணுமா, உங்க வீட்டுல எந்த இடத்துல நீங்க அந்த கார் பார்க் பண்ண போறீங்க, என்ன கலரு, என்ன பிராண்டு, எந்த மாதிரியான கார் அப்படிங்கிறத நீங்க விஷுவல் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைச்சுக்கிட்டு அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை காட்சிப்படுத்தி உங்க மனக்கண்ணில் பார்த்துட்டு மெதுவா உங்களோட கைகளை அப்படியே பின்னாடி தள்ளுங்க. கைகளை பின்னாடி தள்ளிட்டு உங்களோட உள்ளங்கையை பாருங்க. உள்ளங்கையில மகாலட்சுமி அன்னைய நேரடியா பாக்குறதா நினைச்சுக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மி நமோ நம அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மி நமோ நம, ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மி நமோ நம அப்படின்னு 3 முறை மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லிட்டு, அதன் பிறகு உங்க கட்டிலிருந்து எழுந்து வந்து பிரஷ்லாம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காந்து ஒரு 5-10 நிமிடங்கள் நீங்க தியானத்துல அமரணும். இந்த தியானத்துல அமரக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பியும் விஷுவல் பண்ணணும். நீங்க என்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அதை உங்ககிட்ட ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க. நீங்க கேட்ட விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க பாத்தீங்கன்னா தியானத்துல அமர்ந்து அதை திரும்ப 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 மனக்கண்ணில் ஓட்டி விடணும். இதை ஒரு 10-15 நிமிடங்கள் கூட பண்ணலாம். பண்ணி முடிக்கணும். இதை நீங்க பண்றது உங்களோட மனம் டைவர்ஷன் இல்லாமல் இதுல மட்டுமே முழு கவனத்தோடையோ உணர்வுபூர்வமா பண்ண பிறகு அடுத்தது நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணா அதை நீங்க அடைவீங்க அப்படின்னு முதல்ல எழுதுங்க. முதல்ல என்ன பண்ணும், எனக்கு ஒரு வீடு வேணும்னா, நான் ஆசைப்பட்ட இந்த வீடு இந்த நாளுக்குள்ள நான் வாங்கியிருப்பேன், இந்த வீடு என்கிட்ட இருக்கும், என் வீடு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருப்பேன், எனக்கு இத்தனை ரூம் என்னோட வீட்டு இருக்கும், என் ரூம்ல இந்த டிராயிங்லாம் பண்ணியிருப்பேன், என் ரூம் இந்த மாதிரி அழகுபடுத்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பொறுமையா எழுதுங்க. எழுதின பிறகு இன்னைக்கு டேட்டை போடுங்க. டேட் எடுத்து போட்டு, நான் அந்த ஆசைப்பட்ட வீடை அடைகிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 10 ரூபாவது சம்பாதிச்சிருக்கேன், இல்லை முதல் ஸ்டெப் எடுத்திருக்கேன், எந்த இடத்துல லேண்டோட ரேட்ல கம்மியா இருக்கு அப்படின்னு அது சம்பந்தமா முதல் ஸ்டெப் ஒரு லைனாவது எழுதி முடிங்க. அதை எழுதி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளார மகாலட்சுமி அன்னை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்க அம்மா என் கூட இருந்து எனக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நினைச்சிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதே நோட்ல ஓம் சௌபாக்கிய லட்சுமி நமோ நமன்னு எழுதணும். கேட்கலாம், எதுக்குங்க நான் இதெல்லாம் எழுதணும்னு. உங்களோட ஆசை என்னவோ அதை நீங்க எழுதும் போதே பாதி வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அதனாலதான் எழுத சொல்றது. அதை எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா அதை மூடி வச்சுட்டு நீங்க அதை அடையிறதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து எழுதிருப்பீங்களா, அந்த முதல் ஸ்டெப்பை செய்ய ஆரம்பிச்சிருங்க.
அதை இன்னைக்குள்ள எப்படியாவது செஞ்சே முடிக்கணுங்கிற எண்ணத்தோட முடிங்க. அடுத்தது இந்த நாள் முழுக்க நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு உங்களோட மற்ற வேலைகள் பாருங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா அடைவீங்க. அதே போல சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வேலை பண்ணணும், இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணிங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளாரே அது உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாற ஆரம்பிக்கும். அதையும் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து பெரிய லாங் டைம் கோல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைப்பாங்க இல்லையா. ஷார்ட் டைம் கோலுக்கு வந்து இந்த ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய கோல் இருந்தாலும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு வெற்றியில் தான் அமையுமே. நன்றி, வணக்கம்.